வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூன் 19 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், டெல்டா மாவட்டங்களில் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் கனமழை. இன்னும் உள்ளேயும் கிருஷ்ணகிரி, இன்னும் பல மாவட்டங்களில், ஆவடையார் கோயில், புதுக்கோட்டை மாவட்டம் கூட மழை. இன்னும் பல மாவட்டங்களில் மழை பொழிவு நேற்றைக்கு பெரிய பட்டியல் இருக்கிறது. இன்றைக்கும் இப்பொழுதும் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்கு கிழக்கே கடலிலே சுமார் 30 மைல் தொலைவில், 25 மைல் தொலைவில் இருந்து சுமார் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் கடலிலே இருகாற்று இணைவு ஏற்பட்டு இடி மின்னல் சென்னைக்கு கிழக்கே கொடுத்து வருகிறது. நேற்றைக்கு நெல்லூர், ஓங்கோல் உள்ளிட்ட பகுதிகளில் கொடுத்த மழை பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுத்து தற்பொழுது சென்னைக்கு நெருக்கமாக கடலிலே இருகாற்று இணைவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே சென்னையில் சில பகுதிகளில் தூறலும், சில பகுதிகளில் மேகமூட்டம், கடும் இருள் சூழ்ந்த ஒரு வானிலையும் நீடித்து கொண்டிருக்கும். இது தொடராது, படிப்படியாக விலகும். பிறகு வெயில் வரும், புழுக்கம் இருக்கும். நேற்றைக்கு மழை பொழிவு பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் 2-3 இடத்துல மழை, ஆண்டிமடம் மற்றும் திருமானூரில் மழை இருந்துச்சு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் 28 மில்லிமீட்டர், திருப்போரூர் 12 மில்லிமீட்டர், தாம்பரம் 10 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது செங்கல்பட்டு மாவட்டத்தில். சென்னையில் பார்த்தீங்கன்னா அயப்பாக்கம் 60 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் மழை. வளசரவாக்கம் 59 மில்லிமீட்டர், 6 சென்டிமீட்டர் அங்கேயும். கொரட்டூர் 50 மில்லிமீட்டர், 5 சென்டிமீட்டர் மழை. அண்ணாநகர் மேற்கு அங்கேயும் 46 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 4.5 சென்டிமீட்டருக்கு மேலே. வளசரவாக்கம் ஒரு பகுதி 37 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா சாலிகிராமம் 30 மில்லிமீட்டர், மணலி 25 மில்லிமீட்டர், நெற்குன்றம், கொரட்டூர், மேலும் திருவொற்றியூர், வடபழனி, மேலும் தண்டையார்பேட்டை, பேசன் பிரிட்ஜ் இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை. கொளத்தூர், மணலி, பாரிஸ் கார்னர், மேலும் மாதவரம், மேலும் மௌலிவாக்கம், ஹைஸ் ஹவுஸ், பெரம்பூர், மேலும் சைதாப்பேட்டை, காசிமேடு, மணலி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமைந்தகரை, ஒக்கியம், துறைப்பாக்கம், பெருங்குடி, கண்ணகி நகர், மேடவாக்கம், மேலும் மடிப்பாக்கம், நுங்கம்பாக்கம், மேலும் உத்தண்டி, மேலும் நீலாங்கரை, பள்ளிக்கரணை, ஈஞ்சம்பாக்கம், மதுரவயல், புழல், சென்னை சென்ட்ரல், மணலி, மேலும் மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், ராஜா அண்ணாமலைபுரம் இங்கெல்லாம் மழைப்பொழிவு. குறைவான மழைப்பொழிவு இங்கெல்லாம். ஆனால் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் பல இடங்களில் பெய்திருக்கு குறைந்தபட்ச மழைப்பொழிவு. நேற்றைக்கு சென்னையில் பெய்த மழை காரணமாக விமானங்கள் எல்லாம் தரையிறங்க முடியாமல் 1 மணி நேரம் தத்தளித்தது. வட்டமடித்து கொண்டே இருந்தது. பல விமானங்கள் மெரினா கடற்கரை மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலையில் 2க்கும் மேற்பட்ட விமானங்கள் வட்டமடித்து கொண்டே இருந்தது. வட்டமடிப்பதற்கும் இடம் போதுமான வசதி இல்லாத காரணத்தினாலே, சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினாலே பல விமானங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. சேலம் செல்ல வேண்டிய விமானம் திருப்பதியில் போய் தரையிறங்கியது. இப்படி 1 மணி நேரத்திற்கு மேல் கடும் போராட்டமாக இருந்தது. அதே போல டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு கொட்டிய மழை. திருவாரூரில் 5 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது. அது குறிப்பு நம்ம அறிவிக்கிறேன். அதே போல திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள், காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கு மேலே சில இடங்களில் மழை பொழிந்த நிலையில் இறுதியாக வேதாரண்யம் பகுதியை நோக்கி இருகாற்று இணைவு நடைபெற்ற காரணத்தினாலே தலைஞாயிறு மற்றும் வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அவரைக்காடு கிராமத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த தொழிலாளி விவசாயி ஒருவர் இடி தாக்கி, மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கிறது. நேற்றைக்கு பல மாவட்டங்களில் மழை பொழிந்த நிலையில் இன்னும் பல மாவட்டங்கள் இன்னும் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கிடைக்கப்பெற்ற அதை மட்டும் அறிவிப்போம். ஈரோடு மாவட்டத்திலையும் இளந்திய குட்டைமேடு, அம்மாப்பேட்டை, மேலும் வரட்டுப்பள்ளம் இளமழை. பவானி சாகரில் குறைவான மழைப்பொழிவு இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஒரு 4-5 இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தேன்கனிக்கோட்டை 42 மில்லிமீட்டர், நெடுங்கல் 40 மில்லிமீட்டர், தளி 30 மில்லிமீட்டர், அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் 15, பரூர் மற்றும் ஜம்புகொண்டப்பட்டி, பெண்ணுகொண்டபுரம், ராயக்கோட்டை, கேஆர்பி அணை, மேலும் கிளபரப்பள்ளி அணை இதெல்லாம் மழைப்பிடிப்பு. சூளகிரிலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் 56 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டருக்கு நெருக்கமாக பெஞ்சிருக்கு. நகுடி 31 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. புதுக்கோட்டையிலையும் 22 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. திருமயம் 20 மில்லிமீட்டர், காரையூர் 20 மில்லிமீட்டர், மணமேல்குடி 15 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் அரிமளம், பொன்னமராவதி, கீழ்நிலை இங்கெல்லாம் மழைப்பிடிவு இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு 2 சென்டிமீட்டர் மழை. பாலாறு அணைக்கட்டு, ராணிப்பேட்டை, வாலாஜா மழைப்பிடிவு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் மேட்டூர் 26 மில்லிமீட்டர், சேலம் 22 மில்லிமீட்டர், கரியகோவில் அணை 20 மில்லிமீட்டர், எடப்பாடி 15 மில்லிமீட்டர்,
மேலும் பார்த்தீங்கன்னா ஆனைமடுவு அணை பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை 36 மில்லிமீட்டர், திருபுவனமும் மழை தான், இளையான்குடியும் மழை தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் 48 மில்லிமீட்டர், மேலும் உதகை அதாவது ஊட்டி 45 மில்லிமீட்டர், மேலும் கிண்ணக்கோரை 30 மில்லிமீட்டர், குன்னூர் 26 மில்லிமீட்டர், மேலும் பர்சன் வேலி 15 மில்லிமீட்டர், தேவாலா, மேலும் கேத்தி, மேலும் பல இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. குறைந்தபட்சம் சாரல் முதல் மிதமான மழை வரைக்கும் இருந்திருக்கு. கனமழை வரைக்கும் ஒரு இடங்களில் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் 44 மில்லிமீட்டரும், திருத்துறைப்பூண்டியில் 26 மில்லிமீட்டரும், நன்னிலம் மற்றும் மன்னார்குடியிலையும் மழை. மன்னார்குடியில் கிழக்கு பகுதியில் மழை. மன்னார்குடி நகரத்தில் சும்மா சாதாரண 2 மில்லிமீட்டர் தான். மன்னார்குடி நகரத்தின் கிழக்கு பகுதி மழைமான் இல்லாத பகுதியில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 25 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் திருப்பத்தூர் மாவட்டம் கோதண்டப்பட்டி 16, நாட்ராம்பள்ளி மற்றும் வாணியம்பாடி ஆலங்காயம் மழை. அதே போல் இன்னும் பல இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கப்படும். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை 24, செஞ்சி 21 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. அதே போல் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் 53 மில்லிமீட்டர், பெரியார் அணைக்கட்டு 29 மில்லிமீட்டர், சாத்தூர் 17 மில்லிமீட்டர், கொவிலாங்குளம் 17 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா காரியாப்பட்டி அருப்புக்கோட்டையிலையும் மழை இருந்தது. இன்னும் பல இடங்கள் மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கிடைத்த பிறகு மாலை அறிக்கையில் தெரிவிக்கலாம். இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மதியம் மழை உருவாகும். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் தாமதம் அடையும் மழை உறுதி. இன்றைக்கு மழை உருவாகுவது தாமதம் அடையும். இன்றைக்கு மழை பெய்யாது போல சில இடங்களில் அப்படியே இருக்கும். ஆனால் தாமதமாக மழை உருவாகும். இன்றைய மழைப்பொழிவு 2 மணிக்கு தான் சில இடங்களில் உருவாகும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பல் அப்படியே உருவாகி பிறகு ஒரு 5 மணிக்கு தான் மேற்கு மாவட்டங்களில் தீவிரமடையும். இன்றைக்கு பாலக்காட்டு கணவாய்க்கு வாய்ப்பு இருக்கு. பாலக்காட்டு கணவாயில் வாய்ப்பு இருக்கு தவிர பரவலாக பெய்யாது. நல்லா புரிஞ்சுங்க. கணவாய் என்றாலே ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி காற்று பகுதி. கணவாய் பகுதிகளில் இப்போதும் பரவலாக பெய்யாது. ஆனால் அன்றைக்கு நெருங்கி வரும். கணவாயில் பரவலாக பெஞ்சிட்டாலே தமிழ்நாடு முழுவதும் கனமழையாக மாறிடும். புரியுதுங்களா? இன்றைக்கு கணவாய்க்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால பல இடங்களில் அன்றைக்கு தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மழை உறுதியாக தெரியுது. திண்டுக்கல், மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, இன்னும் தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்குமே ஆந்திர எல்லையோர வரைக்குமே மழை இருக்கு. இன்னைக்கு ஆங்காங்கே ஒதுக்கி எல்லா மாவட்டங்களும் நேற்றை விட இன்னைக்கு பரப்பில் கூட இருக்கும். அதே போல மைசூர், பெங்களூரு இங்கேயும் இருக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் இருக்கும் கொஞ்சம். அதே போல நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் கன்னியாகுமரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதி இங்கெல்லாமே மழைப்பொழிவு இருக்கும். தேனி இதெல்லாமே. இன்றைக்கு மாலை 5 மணிக்கு தான் மெல்ல அப்படியே தீவிரமடைய தொடங்கும் மழை. இரவு 8-9 மணிக்கு தான் கடலோர மாவட்டங்களுக்கு தீவிரமடையும். பெங்களூரு முதல் ராமநாதபுரம் வரைக்கும் உள்பகுதிகளில் இந்த உள்பகுதிகளில் மழைப்பொழிவு நல்ல தீவிரமடைஞ்சு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு வரும். நள்ளிரவில் மாலையே வரும். முன்னிரவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கொடுக்கும். நள்ளிரவில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இதெல்லாம் வேதாரண்யம் முனை வரைக்கும் நள்ளிரவிலே கோடியக்கரை முனைக்கு நல்ல மழைப்பொழிவை கனமழை பொழிவை கொடுக்கும். ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோரம் முதல் கூட இருக்கலாம். ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் முதல் திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் வரைக்கும் நள்ளிரவிலே மழைப்பொழிவை கொடுக்கும். கிழக்கே அதாவது கேரள, கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும். நாளைக்கு அதிகாலையும் இந்த சென்னை ஒட்டிய பகுதியில் இன்றைக்கு எப்படி கடல் கூட மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதற்கப்புறம் அதுபோல் நாளையும் கரையை ஒட்டிய பகுதியிலையோ அல்லது தரைப்பகுதியில் நாளை அதிகாலை மழை இருக்கலாம். நாளை சனிக்கிழமையும் இப்படி தான் மழை இருக்கும். நாளைக்கும் கொஞ்சம் தாமதமாக தொடங்கி, ஏன்னா இன்றைக்கி மழைப்பொழிவு நாளை விடிய தாமதமாக தானே பெய்ய தொடங்கும் போது, அதனால் நாளை காலை வரைக்கும் ஆங்காங்கே நீடிக்கும் என்பதனால் மீண்டும் வெப்பம் உயர்வது கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதனால் நாளைக்கும் தாமதமாக மழைப்பொழிவு, நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவு. நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் தான் ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும். 22ஆம் தேதி திங்கட்கிழமை தென்மேற்கு பருவமழை. இப்பயும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இருந்துட்டு தான் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரியில் பெய்வதும் தென்மேற்கு பருவமழை இருந்து வெப்பச்சலன மழையாக இருக்கு. ஆனால் இது 22ஆம் தேதி வரைக்கும் இதே தீவிரத்தில் இருக்கும். 22ஆம் தேதியிலிருந்து பிக்கப் ஆகிடும். 22ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம். அப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் வெப்பச்சலன இடிமழை படைப்பில் குறைஞ்சிருக்கும். மழை மறைக்கக்கூடிய பகுதிக்கும் கிடைக்கே, அதாவது கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கும் பகுதிக்கு கிடைக்கே, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்டம் ரத்தம் பகுதிக்கு இருக்கும். அதே போல் ஈரோடுக்கு இருக்கும், சேலத்துக்கு இருக்கும், தருமபுரிக்கு இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும். தருமபுரி தெற்கு அதே போல் இங்கெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் மாத இறுதி நாள் தென்மேற்கு பருவமழை
வலுத்து பெய்யும் பொழுது பாலக்காட்டு கணவாய்க்கு சாரல் வலுவாக வரும். 22 விட 23 கூடும், 23 24 கூடும், 25 26 நல்ல கூடும், 27 இன்னும் கொஞ்சம் கூடும் தென்மேற்கு பருவமழை, 28 29 30 நல்ல சாரல் நெகமம், கருமாபுரம், காட்டம்பட்டி, தாசநாயக்கம்பாளையம், பெரியப்பட்டி, பெதப்பம்பட்டி, உடுமலைப்பேட்டை வரைக்கும், அதே போல் பல்லடம் வரைக்கும், காமநாயக்கம்பாளையம், செஞ்சேரி மலையை தாண்டி 28 29 30 சாரல் வரும். அதே போல் குற்றாலத்திலிருந்து சாரல் கயத்தார் வரைக்கும் வீசும். அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் மானூருக்கெல்லாம் சாரல் வரும். அதே போல் ராதாபுரம் பகுதிக்கும் சாரல் வரும் இந்த மாத இறுதியில். அது ஆரல்வாய்மொழி, கன்னியாகுமரி பகுதியிலிருந்து சின்னமட்டம் பகுதி அதை ஒட்டியுள்ள பகுதியிலிருந்து அப்படியே ராதாபுரம் வரைக்கும் சாரல் இந்த மாத இறுதியில் எட்டும். அந்த நேரத்தில் ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி காற்று சுழற்சி உருவாகிற காரணத்தினாலே வடகடலோரம், வட உள்பகுதி, ஆந்திர எல்லையோரம், கர்நாடக எல்லையோரம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு தினசரி மாலை இரவில் வலுவாக பெய்யும். 28 29 30 மற்றும் ஜூலை 10 தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆக படிப்படியாக தீவிரமடையும் வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு, மாலை இரவு மழைப்பொழிவு. அதற்கு பிறகு படிப்படியாக தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. 28 தீவிரம், 25 மேலும் தீவிரம், 28 நன்றாக தமிழ்நாட்டுக்குள் சாரல் வரும் வரை தீவிரம் ஜூலை 10 வரைக்கும் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்களா. நான் ஏற்கனவே சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாத இறுதியில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் கூட பெய்ய மழை அணைகளுக்கு வரலையே நிரப்பலைன்னு கவலையை உங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த கவலை வேண்டாம். சீராக ஏறிட்டு இருக்கும். ஜூலை 15க்கு மேலே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும். ஜூலை 20க்கு மேலே நல்லா இன்னும் கூடும். ஜூலை இறுதி ஆகஸ்ட் முன் 10 தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். ஆகஸ்ட் 10 15 வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும். 15 ஸ்ட்ராங் ஆகிடும். ஆகஸ்ட் 15க்கு மேலே ஸ்ட்ராங்கான தென்மேற்கு பருவமழை, அணைகளை நிரப்பும் மழை, உபரிநீர் திறக்கும் வகையில் ஆகஸ்ட் இறுதி வாரத்திலெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. அதே போல் செப்டம்பர் மிகச்சிறப்பான மழை தமிழ்நாடு முழுவதுமே, குறிப்பாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளாலாம் செப்டம்பர் அதிக மழை இருக்குது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது. அதிக மழை ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா. செப்டம்பர் விட அக்டோபர் முதல் 15 தேதி தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கும். தென்மேற்கு பருவமழையா வடகிழக்கு பருவமழையான்னு தெரியாத அளவுக்கு அக்டோபர் மாதத்தில் 10 11 15 தேதி வரைக்கும் அதிகமாக இருக்கும். அப்படியே வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 18ஆம் தேதி தொடங்கும். இது ஆய்வறிக்கை. வடகிழக்கு பருவமழை மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்குன்னு சொல்லியிருக்கேன். இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.